பேலரீனா வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் அசத்தலாம் பண்ணிட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்த பெஸ்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம், அதுவும் ஃபீமேல் லீடாக ஒரு கதை பண்ணுறாங்கன்னா நான் இந்த அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனதே கிடையாது. எக்ஸப்ட் ஸ்கார்லெட் ஜான்சன் நடித்த ஒரு சில படங்கள் கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறதுனால நான் அப்படி ரசிச்சிருக்கேன். நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு அப்புறமா பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்குது ஒரு படம் முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜான் விக்கோட பிரான்ச் ஸ்டோரியான இந்த பேலரீனா தான். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, தக் லைஃப் படத்தில் சொல்லியிருந்தாங்க நம்ம படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர் கதையை தாண்டி அதில் எமோஷன் பயங்கரமாக இருக்கும். அந்த கதையில் அது நடந்ததுதானே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையில் அது நடந்தது. இது வந்து ஒரு கேங்ஸ்டர் கதை. அந்த கேங்ஸ்டர் கதைக்குள்ளே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குது, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா இருக்குது. அது எல்லாத்தையுமே லேயர் பை லேயராக ஸ்டேஜ் பண்ணி ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்ம படத்தோட ஹீரோயின் தான் ஹீரோவாக இருக்காங்க.